4 நாளா நாரி போய் கிடக்கு நாடாளுமன்றம். முதல் நாளே வாயை விட்டு சிக்கிய மோடி. நீங்க தான் ஆண்டீங்க. கர்நாடகா மொத்தமா புடுங்குச்சா, தெலுங்கானா புடுங்கிருச்சா, ஏதோ பாண்டிச்சேரியில ஒட்டிட்டு இருக்கீங்க தென்னிந்தியாவில், அதையும் புடுங்கி அனுப்பிடுவோம் உங்களை. அதிகார பசி கொண்டவர்களை மக்கள் நிராகரித்திருக்கிறாளா? யார் அதிகார பசி இருக்கிறது? வணக்கம் தோழர்களே. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பிச்சு 4 நாள் ஆச்சுங்க. 4 நாளா நாரி போய் கிடக்கு நாடாளுமன்றம். வச்ச எதிர்கட்சி எம்பிகள் அடிச்சு ஆடுறாங்க. ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய மோடி குரூப்பு கதறிட்டு உட்கார்ந்துருக்கு. முதல் நாளே வாயை விட்டு சிக்கிய மோடி வசமா வச்சு செஞ்சிட்டு இருக்கிற எம்பிக்கள். நாடாளுமன்றம் ஆக மொத்தம் இப்படிதான் போகும்னு ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும். அதே போலயே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே காவிகள் மோடியை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அவர் மாதிரி ஒரு உழைப்பாளி நான் பார்த்ததே இல்லைங்க. 18 மணி நேரம் தான் தூங்குறாரு, 24x7 உழைக்கிறாரு அப்படின்னு அடிச்சு விடுவானுங்க. இந்த நாட்டை சௌக்கிதாரா காப்பாத்துறதே மோடி தான். இந்த நாட்டுக்கு இப்படி நிறைய உருட்டு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னு ஒண்ணு இருக்குல்ல. நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கே பெரிய அளவுல வராத, ரொம்ப கொஞ்ச நாள் மட்டுமே கலந்துகிட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னா அவர் மோடி தான். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கலந்துக்காம மக்கள் பிரச்சனையை பேசாம புறந்தள்ளிட்டு ஓடுற ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாருன்னா அது மோடி தான். மக்களுடைய தலையாய பிரச்சனையா இருக்கிற உள்நாட்டு போரை ஒடுக்க முடியாம வேடிக்கை பார்த்து கையாளாகாமல் இருக்கின்ற ஒரு பிரைம் மினிஸ்டரும் மோடி தான். இன்னும் சொல்ல போனா நாடு முழுவதும் நடக்கிற அவ்வளவு கேடுகட்டத்தனங்களை, அவ்வளவு ஊழலை, அவ்வளவு ஆள்மாறாட்டங்களை எல்லாம் வேடிக்கை பார்க்கிற ஒரு பிரைம் மினிஸ்டரும் மோடி தான். இதை எதையுமே நாடாளுமன்றத்தில் பேசிடவே கூடாதுன்னு கவனமா உட்கார்ந்துருக்கிற ஒரு பிரைம் மினிஸ்டரும் மோடி தான். ஆனா இவருக்கு தான் இவ்வளோ பில்டப் பண்ணிட்டு இருக்கு இந்த சங்கி கும்பல். ஆனா என்ன ஆயிருக்கு தெரியுங்களா? இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வர்ற டிசம்பர் 20 வரை நடக்க போகுதுங்க. பல திட்டமிடல்களை நாங்க வச்சிருக்கோம், ஒரு 18 மசோதாவை நிறைவேற்றலான்னு பார்த்திருக்கோம் அப்படின்னு பயங்கர உருக்கமா பேசியிருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தை நீங்க தான் கட்டி காப்பாற்றணும் அப்படின்னு வெளியே கூட்டம் போட்டுட்டு பேசிட்டு பத்திரிகையாளர்கள் முன்னாடி பேசுறாரு மோடி. பத்திரிகையாளர் சந்திப்பு வேற, பத்திரிகையாளர் முன்னாடி பேசுறது வேற. பத்திரிகையாளர் சந்திப்புனா அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஆனா மோடி தான் எப்பவுமே சந்திச்சது இல்லையே. அவர் சந்திச்சது 90களில் சந்திச்சது. அன்னைக்கு வாங்கின அடியில தெரிச்சு ஓடினவர் தான். இன்னைக்கு வரையும் பத்திரிகையாளர்களை சந்திக்கல. ஆனா மோடி பத்திரிகையாளர்களை உட்கார வச்சு அவங்க கேமராவை வச்சு அவங்களுடைய மைக்கெல்லாம் வச்சு இவரா பேசிட்டு உள்ள போயிருவாரு. அப்படி அவர் என்ன பேசுறாருன்னா வாய்க்கு வந்ததை பேசி வசமா சிக்கிறாரு. அதுல என்ன பேசுறாரு? முதல்ல மக்களால் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்ட கும்பல் நாடாளுமன்றத்தை முடக்க நினைக்கிறது. யாரு? எதிர்கட்சிக்காரங்க. மக்களால் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்ட கும்பல். யார் நிராகரிக்கப்பட்டா? தமிழ்நாட்டுல 40க்கு 40 அடிச்சு தூக்கி உங்களை அடையாளம் இல்லாம ஆக்கியிருக்கோம். இங்க யார் நிராகரிக்கப்பட்டா? மோடி கும்பல். மோடியினுடைய மிக நெருக்கமான மாநிலமா இருக்கிற இங்க உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், மகாராஷ்டிரமா இருக்கட்டும், பெரிய அளவுல படுதோல்வியை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சந்திச்சிருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிரால அதுல கூட 288 தொகுதியிலும் ஊழல் பண்ணி பொய்யான வாக்குகளை எண்ணி ஜெயிச்சிருக்கு இந்த கும்பல். பின்கேட்டை உடைச்சிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் பேசக்கூடாது ஜி. பின்கேட்டை உடைச்சிட்டு ஜனநாயக சக்திகளை கேலி கூத்தாக்கிட்டு உள்ள அதிகாரத்துல உட்கார்ற அரைவேக்காடுகள்லாம் பேசவே கூடாது. அப்படிதான் மோடிக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அவர் என்ன சொல்றாரு? மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களாம். நீங்க தான் ஆண்டீங்க. கர்நாடகா மொத்தமா புடுங்குச்சா, தெலுங்கானா புடுங்கிருச்சா, ஏதோ பாண்டிச்சேரியில் ஒட்டிட்டு இருக்கீங்க தென்னிந்தியாவில், அதையும் புடுங்கி அனுப்பிடுவோம் உங்களை. ஆக மொத்தமா தென்னிந்தியாவில் கால் வைக்க முடியல ஜி உங்களால. நீங்களும் என்னென்னமோ பண்ணி பாக்குறீங்க, உங்களால கால் வைக்க முடியல. அப்போ மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் யாரு? இன்னொரு கேள்வி கேட்கிறேன். 400 தொகுதியை நாங்க ஜெயிப்போன்னு கொக்கரிச்சிங்களே, கூவுனீங்களே, கடைசியில் என்னாச்சு? வெறும் 240 தொகுதிக்கே முக்கிட்டு இருந்தீங்க. அந்த 240 தொகுதியை ஜெயிக்கிறதுக்கே உள்ளடி வேலை பார்த்தீங்க. யாருமே இல்லாம அன்ன போஸ்டா பலரை ஜெயிக்க வச்சிங்க. எதிர்கட்சிகள்லாம் அவங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது. அவங்க மிரட்டப்பட்டாங்க. ஆளை கடத்துனீங்க. இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணியே 240 சீட்டு தான் உங்களால ஜெயிக்க முடிஞ்சுச்சு. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சந்திரபாபு அவர்களுடைய காலில் விழுந்து, பீகார்ல இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் காலில் விழுந்து, ஏதோ உங்களுக்கான அதிகாரத்துக்கான சேரை அப்படி பிடிச்சி தாங்கி உட்கார்ந்துருக்கீங்க.
இதுக்கெல்லாம் நீங்க பேசலாமா? உண்மையிலேயே இந்த தேர்தல்ல உங்க தொகுதியில, வாரணாசி தொகுதியில வாக்கு எண்ணிக்கையில 4 சுத்துல முன்னணியில போகவே இல்லை நீங்க. இத்தனைக்கும் அந்த வாரணாசி தொகுதியில எதிரில் நிக்கிற வேட்பாளர்கள் அத்தனை வேட்பையும் தள்ளுபடி பண்ணீங்க, வேட்பு மனுவையும் தள்ளுபடி பண்ணீங்க. அங்க ஒரு சினிமாக்காரர் வந்து நிக்கிறாரு, யூடியூப் பிரபலம் நிக்கிறாரு, எல்லார் மனுவும் தள்ளுபடி பண்ணியாச்சு. அப்படி தள்ளுபடி பண்ணியும் நீங்க 4 சுத்துக்கு நாக்கு தள்ள கடந்தீங்க. யார் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள்? இதெல்லாம் எகத்தாளமான பேச்சுங்க. யார் இதெல்லாம் பேசலாம்? நேர்மையா நின்று மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி மக்கள் மனதை வென்று நேர்மையா அதிகாரத்துக்கு வந்தா நீங்க பேசலாம். நீங்க வந்ததே பின்கேட்ட உடைச்சுக்கிட்டு நீங்க பேசலாமா ஜி? அதிகார பசி கொண்டவர்களை மக்கள் நிராகரித்திருக்கிறாங்களா? யார் அதிகார பசி இருக்கிறது? நீங்க தான். கலவரத்தை தூண்டுவது, மக்களை துண்டாடுவது, 2 தேசிய இனங்களுக்கு இடையில கோல் மூட்டி சண்டை இழுத்து விடுறது, கலவரத்தை இழுத்து விடுறது, கலவரத்தை இழுத்து விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது, அந்த கலவரத்தை ஒடுக்க முடியாம கையை பசஞ்சிட்டு நிக்கிறது, இதெல்லாம் நீங்க பண்ணது. உங்களால நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் மணிப்பூர்ல நிக்க மாட்டோம்னு அறிவிச்சிங்களே, நாகாலாந்துல உங்களால ஜெயிக்கவே முடியலையே. ஏன்னா அங்க போனா முடிச்சு விட்டுருவாங்க மக்கள், அவ்வளவு கொலவெறியா இருக்காங்க உங்ககிட்ட. ஆனா அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க அடிச்சு ஆடுறீங்க. அதிகார பசியில இருக்கிறவங்கள மக்கள் நிராகரிக்கிறாங்க. அப்படிலாம் நீங்களாம் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிருக்கணும் ஜி. அதுலயும் சொல்றாரு, நாடாளுமன்றத்துல எப்போதும் மக்களுக்காக பேசாத எதிர்கட்சிகள் இனியாவது மக்களுக்காக பேசணும். எதுக்கு 4 நாளா நாடாளுமன்றம் முடங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஜி? எதுக்கு முடங்கி இருக்கு? நாம கேள்வி வைக்கிறோம். அதானிக்கு பிடி வாரண்ட் கொடுத்திருக்கிறாங்க, ஏன் அதுக்கு விசாரிக்க குழு அமைக்கல? ஏன் உங்களுடைய அந்த இடி ஐடி எல்லாம் போய் விசாரிக்கல? ஏன் பங்குச்சந்தையினுடைய சிபி அமைப்பு விசாரிக்கல? ஏன் உச்ச நீதிமன்றம் தலையிடல? இத்தனை கேள்வியை வைக்கிறோம். இதுக்கு எதுக்குமே பதில் இல்ல. இது அதானி உங்களுடைய நண்பர் என்பதற்காக இல்ல, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை அழிச்சு ஒழிச்சிருக்காப்லன்றதுக்காக, இந்த நாட்டின் ஒட்டுமொத்த வளங்களையும் சுரண்டி கொளுத்திருக்காருன்றனால, இந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் ஒரே ஆளு தின்னுட்டு எங்க தலையில வரிய கட்டியிருக்காப்லன்றனால. ஆனா அதை பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு உங்களால முடியல. அதுக்கு பதில் சொல்ல முடியாம பார்லிமெண்ட்டுக்கே வராம ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பேசலாமா? இன்னும் நான் கேக்குறேங்க, 1.5 வருஷமா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு மணிப்பூர். குழந்தைங்களும் பெண்களும் அவமானப்படுத்தப்படுறாங்க, பொது வழியில அம்மனமாக்கி நடத்த விடுறாங்க, அவங்கள குழந்தைங்களை பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறாங்க, உணவுக்கு வழி இல்லை, வேலைக்கு வழி இல்லை, பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு, இணையதளங்கள் முடக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ஜனநாயக நாட்டுக்கான அடையாளமா நான் கேட்கிறேன். கூச்சமே இல்ல மோடி அவர்களுக்கு. 1.25 வருஷம் ஆகி போச்சுங்க. இதோட அங்க மக்களை சுட்டு காக்கா குருவி மாதிரி கொண்டுட்டு இருக்கீங்க. அதுவும் உங்களுக்கு பிடிக்காத பழங்குடியின மக்களான குக்கி இன மக்களை கொண்டு கூச்சிட்டு இருக்கீங்க. இது என்ன மாதிரியான நியாயம்னு சொல்லுங்க. இதை நாங்க கேட்டா எதிர்கட்சிகள் மக்களுக்கானவர்களே. இந்த பிரச்சனையை பேசலன்னு வச்சுக்கோங்க, எதிர்கட்சிகள் மனுஷங்களே இல்லைன்னு ஆயிரும். நீங்க இப்ப ஆரம்பிச்சிருக்கீங்களே சம்பல் மாவட்டத்துல, உத்தரப்பிரதேசத்துல மசூதிக்குள்ள போய் அங்க சாமி இருக்கு ஹரிகரன் இருக்கான்னு உருட்டி விட்டு அங்க மக்களுக்கு இடையில இழவழுத்து விட்டு தாலி எடுத்து உட்கார வச்சு என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணிருக்கீங்க. அதை ஏன் பார்லிமெண்ட்ல பேசக்கூடாது? பார்லிமெண்ட் எதுக்குங்க இருக்கு? உங்க தாய் கழகமான RSS தலைமையகமா இருக்கல போய் அங்க போய் உட்காந்து பேசுவீங்களா? இது ஜனநாயக அமைப்பு, இங்க ஜனநாயகமா உட்காந்து பேசணும். அது பேசுறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல. ஆனா எதிர்கட்சியை பத்தி என்ன சொல்றீங்க? மக்களுக்காக எதுவுமே பேசவில்லை. நீங்க என்ன செஞ்சீங்க மக்களுக்காக? பார்லிமெண்ட்ல போய் உட்கார்ந்து 145 எம்பிக்களை டிஸ்மிஸ் பண்ணி இடைநீக்கம் பண்ணி தூக்கி வெளியேறிஞ்சிட்டு நீங்களா உங்களுக்கான அத்தனை தீர்மானங்களையும் நிறைவேற்றிட்டீங்க. இது ஜனநாயக படுகொலை. இதை தட்டி கேட்ட அத்தனை பேரையும் அவமானப்படுத்துனீங்க, கேவலப்படுத்துனீங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ள போட்டோ தூக்கிட்டு வராத நீங்க. பார்லிமெண்ட்ல இது கொண்டு வரக்கூடாது, அது கொண்டு வரக்கூடாது. எத்தனை அராஜகம் பண்ணுங்க. போன பார்லிமெண்ட்ல 4 சின்ன பசங்க இறங்கி உங்க மேல கலர் புகைகள்லாம் அடிச்சு பெரிய கலவரம் பண்ணோன்னே அதை தூக்கி எதிர்கட்சி தலையில போட பார்த்தீங்க. அப்புறம் அவரை கூட்டிட்டு வந்ததே பிஜேபி கட்சின்னு தெரிஞ்ச பிறகு வாயை மூடிக்கிட்டீங்க. எத்தனை அராஜகம் நீங்க இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள பண்ணியிருக்கீங்க. ஆனா மக்களுக்காக நின்று குரல் கொடுக்கறதே எதிர்கட்சிகள் தானே. ஒரு உதாரணம் சொல்லவா? இப்ப நடந்த உதாரணம் சொல்லவா? இதே பார்லிமெண்ட் செஷனுக்கு முன்னாடிங்க சிஏ பரீட்சை நடக்குது, சார்ட்டர்ட் அக்கவுண்ட் பரீட்சை நடக்குது. இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் பரீட்சை நடக்கும்போது பொங்கல் அன்னைக்கு அந்த பரீட்சையில ஒரு தேர்வு வருது. இத சு வெங்கடேசன், சிபிஎம் உடைய மதுரை எம்பி சு வெங்கடேசன் சுட்டி காட்டுறாரு. தொடர்ந்து உங்களுக்கு இதே வேலையா போச்சு, தமிழர்களுடைய பண்பாட்டு மீது போர் தொடுப்பதும் அடிப்பதும் தான் உங்களுடைய கணக்கா இருக்கு. நாங்க பலமுறை சொல்லிட்டோம், இந்த மாதிரி சூழல்ல வைக்காதீங்க. நீங்க தீபாவளிக்கு பரிச்சு வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்கல்ல. அப்புறம் எப்படி இங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு பரிச்சு வைப்பீங்களா? இல்ல. அப்புறம் இதுக்கு இப்ப வைக்கிறீங்க?
தமிழ்நாட்டு மக்கள் எக்கேடுகட்டும் போகட்டும், பண்டிகை நாளில் பஸ் கிடைக்காம வண்டி கிடைக்காம இந்த பிள்ளைங்க தெருவில் அடிக்கட்டும், பரிச்சை எழுதாம போகட்டும், அதனால ஒரு தமிழ்நாட்டுக்காரன் உள்ள வர்றது தடுக்கலாம். அதானே உங்களோட நோக்கம். இதை கேட்டா சு வெங்கடேசன் அவ்வளவு கேவலமா எக்ஸ் தளத்துல ஒரு கும்பல் கேவலமா எழுதுது. இன்னும் சொல்ல போனா அவர் அவ்வளவு புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு. அவர் தமிழுக்கு செய்த தொண்டுன்னு தனியாவே பேசலாம். அவ்வளவு எழுதியிருக்காரு. நாவல்கள், புத்தகங்கள், மொழி குறித்து அவ்வளவு எழுதியிருக்கிறாரு. அவர் கால் தூசி கூட இந்த காவிங்க ஆக மாட்டானுங்க. ஆனா உட்கார்ந்துக்கிட்டு உனக்கு மூளை இருக்கா, நீ என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டானுங்க. கடைசியில் என்னாச்சு, திமுக அங்கே ஒரு முன்மொழிவை கொண்டு வர்றாங்க. கனிமொழி எம்பி கொண்டு வராங்க. என் ஊர்ல என் பிள்ளைங்க பரிச்சை எழுதுற இடத்துல நீங்க எப்படி பொங்கலுக்கு பரிச்சை வைக்கலாம் அப்படின்னு பார்லிமெண்ட்ல வச்சு கொடைஞ்ச உடனே, பார்லிமெண்ட்ல வச்சு எதிர்கட்சிகள்லாம் வச்சு அடிச்ச உடனே பட்டுன்னு காலில் விழுந்துருச்சு இந்த கும்பலே. காலில் விழுந்து என்ன சொல்றாங்க, அந்த தேதியை மாத்தி வச்சுக்கலாம், இனிமேல் அந்த தேதியில் நடக்காது. இதை முதலே செய்ய வேண்டியதானே. ஆக அடிச்சு ஆடி ஜெயிக்கிற ஆட்கள் நாங்க, உங்களை மாதிரி குறுக்கு வழியில ஜெயிக்கிற ஆட்கள் கிடையாது. இங்கே பார்லிமெண்ட்ல போய் சு வெங்கடேசனும் கனிமொழி தோழரும் போய் நின்று அடிச்சு ஆடினதுக்கு அப்புறம் தான் எங்க பிள்ளைங்க பரிச்சை எழுத வேணாம் பொங்கல் அன்னைக்குன்னு சொல்லியிருக்கீங்கன்னா, ஒவ்வொரு மக்கள் பிரச்சனையும் அங்க பேசி பேசி சண்டை போட்டு மல்லு கட்டி சண்டை செஞ்சு நாங்க ஜெயிச்சிட்டு இருக்கோம். ஈஸியா பின்கேட்டை உடைச்சிட்டு வர உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியுமா என்ன? அதனாலதான் ஜி பேசுறாரு. என்னவா, மக்கள் பிரச்சனையே பற்றி எதிர்க்கட்சி பேச மாட்டாங்க, இவங்க எப்பவுமே அவங்களாதான் இருப்பாங்க, இப்பயாவது மக்கள் பிரச்சனை பேசணும். நீங்க எந்த மக்கள் பிரச்சனைக்கு காது கொடுத்துருக்கீங்க? இவ்வளோ நடந்திருக்கே, இந்தியா முழுதும் இவ்வளவு கலவரங்கள் நடந்திருக்கே, நேத்து நேரங்க அதை பேசக்கூடாதான். ஆக்ரால 2000 இளைஞர்கள் நான் பொண்ணுன்னு பரிச்சு எழுதியிருக்காங்க. இது என்ன கொடுமைன்னு பாருங்க. எங்க ஹால் டிக்கெட்டை மாத்தி பரிச்சு எழுதி பார்த்துருக்கோம், ஆள் மாறாட்டம் பண்ணி பார்த்துருக்கோம், பாலினத்தவே மாத்துற ஒரு மோசடி இப்பதாங்க பாக்குறோம். ஒரு ஆம்பளை எழுதுவாரு, அவருக்கு பதிலாக வேற ஒரு ஆம்பளையே போட்டோஷாப் பண்ணி அனுப்பி விட்டு எழுத வச்சு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இல்லை கொஸ்டினை லீக் அவுட் பண்ணுவாங்க, கொஸ்டினை கொடுத்து ஒரு குரூப்பை எழுத விடுவாங்க, அது கொஞ்சம் லட்சத்தை வாங்கிக்குவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பரீட்சையில். ஏன்னா மோடி ஆட்சியில் இப்படி விதவிதமான கொள்ளையடிப்பது, விதவிதமான ஊழல் செய்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடி ஆக்ராவில் எக்ஸாமில் 2000 பெண்கள் பேரில் பதிஞ்சிருக்குங்க. பெண்கள் பரீட்சை எழுத வருவாங்கன்னு பார்த்தா 2000 பேர் ஆம்பளைங்க உட்காந்துட்டு இருக்கானுங்க. இது என்னங்க புதுவிதமான உள்ளடி வேலையா இருக்கு? இதெல்லாம் பேசவே கூடாதா? இப்போ பரீட்சையில் நீங்கள் உள்ளடி வேலை பண்ணால் பேசக்கூடாது, மக்களை கதற விட்டா பேசக்கூடாது, மக்கள் மேலே திணிக்கிற விஷயங்களை பேசக்கூடாது. இன்னைக்கு ஜிஎஸ்டியை போட்டு வச்சிருக்கீங்க. வாடகை கடையில் இப்போ நான் ஒரு கடை நடத்துகிறேன், ஒரு 10,000 ரூபா வாடகை கொடுத்து ஒரு கடை நடத்துகிறேன், எனக்கு வருமானமே வாய்க்கும் வயிற்றுக்கு தான் பத்துதுன்னு நான் கவலைப்பட்டு இருக்கும்போது, இந்த வாடகைக்கு இருந்து நீ ஒரு வாடகை கட்டுற பாரு, அந்த வாடகைக்கு 18% ஜிஎஸ்டினா உங்களை விரட்டி விரட்டி வெளுக்க வேண்டுமா இல்லையா? அதைத்தான் தமிழ்நாடு இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப எல்லா பக்கத்துலயும் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு வெக்கமே இல்லாம மைக்கு முன்னாடி நம்ம 56 இன்ச் மோடி நம்மள கேவலப்படுத்துறாரு. ஆனா உள்ள வச்சு நம்ம ஆளுங்க அடிச்சு ஆடினதுல மல்லிகார்ஜுன கார்கே எந்திரிச்சு கேட்கிறாரு, எதுக்குங்க இப்படி மக்கள் பிரச்சனையை பேசுங்க, இதுக்கு ஒரு தீர்வு வரட்டும், இவ்வளவு கலவரம் நடந்துட்டு இருக்கு, அதை நம்ம பேசுவோம் அப்படின்றாரு. மல்லிகார்ஜுன கார்கே பார்த்து ஜெக்தீப் தங்கர் மாநிலங்களவை தலைவராக இருக்கார், அவைத்தலைவராக இருக்கார், அவர் பேசுறாரு, நீங்க என்ன கண்ணியமா நடந்துக்கோங்க மிஸ்டர் மல்லிகார்ஜுன கார்கே, கண்ணியமா நடந்துக்கோங்க அவையில. அவர் வச்சு கிழிச்சு தொங்க விட்டாரு. இங்க பாருங்க, கண்ணியத்தை நடக்கிற பத்தில எனக்கு டீச் பண்ணாதீங்க. 54 வருஷம் நான் அரசியல்ல இருக்கிறவன். இந்த அவையில எப்படி நடக்கணும் எனக்கு வரலாறாவே தெரியும் வாழ்க்கை. நீங்க எனக்கு பாடம் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன், ஆனா நீங்க எங்களை எதிராவே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பிடிச்சி கிழிச்சு எரிஞ்சு விட்டாரு. அப்புறம் மூஞ்சி தொங்கி போய் வர திங்கக்கிழமை வர மொத்தமா மூடி இருக்கிறாங்க. அப்போ ஒன்று ஞாபகம் வைங்க, வாயை கொடுத்தீங்கன்னா வசமா செய்வாங்க. ஏற்கனவே யங்ஸ்டரா நம்ம அனுப்பி வச்சிருக்கோம். இந்த முறை காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி ஒருத்தர் நின்று அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப அவங்க தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டாங்க. பிரியங்கா காந்தி ஒரு பக்கம் அடிக்க தயாரா வந்திருக்கிறாங்க. இப்ப ஆளும் பேருட்டு அடி வாங்கி சாவ போறானுங்க. திங்கக்கிழமை இருக்கு கூத்து, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.